पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 10வது சாப்டர் விபூதி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விபூதி யோகத்துல பார்த்தீங்கன்னா விபூதி யோகம், விபூதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாயா. நேரடியாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விபூதின்றதுக்கு அர்த்தம் மாயா. மாயையோட சேர்ந்து பகவான் எப்படி வெளிப்படுறார் அப்படின்றது தான் இந்த 10வது அத்தியாயத்தோட விஷயம். நம்மளால பார்த்தீங்கன்னா சுத்த நிர்குண நிராகாரத்தை நம்மளால பிடிக்க முடியல. அதுக்கான சாமர்த்தியம் நமக்கு கம்மியா இருக்குன்றதுனால ஏதாவது ஒரு ஆலம்பனத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு பிடிப்பு, ஏதாவது ஒரு பற்றுக்கோள் வேணும். எதையாவது ஒன்றை பற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தத்துவத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதுக்காக தான் இது வைக்கப்பட்டிருக்கு. இதுல நேத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து 2வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். நமே விதுர் சுரகணாக நமே விதுகு சுரகணாக பிரபவஞ்ச மகரிஷய அகமாதிர்ஹி தேவானாம் மகரிஷீனாம் ச சர்வசஹ. நமே விது சுரகணாக, சுரகணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களும் மகரிஷிகளும் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரபவத்தை அறிய மாட்டார்கள். பிரபவம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா 2 விதமா போட்டிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பகவானோட உற்பத்திக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரபவம் அப்படின்னு பேர். அதே நேரத்தில் 2வது பார்த்தீங்கன்னா பகவானோட பிரபாவம், ஐஸ்வர்யம், குளோரிஸ் நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா விபூதி. இதையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமானது அப்படின்னு பூரணமா இந்த உலகத்துல இருக்கிற யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு நேற்று ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். நான் எப்பவே சொல்லிட்டே இருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா ரிப்பீட்டேஷன். இது எல்லாமே ரிப்பீட்டேஷன். 7வது அத்தியாயத்துல பார்த்தீங்க அப்படின்னா சொன்னது அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்றாரு ஆச்சாரியார். 7வது அத்தியாயத்திலையும் பார்த்தீங்கன்னா 25, 26 2 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதா மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். இந்த உலகத்துல இருக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா என்னை அறிய மாட்டார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகமாயா சமாவிருத்தக, எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கிறது மாயா, மறைச்சிருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல 7:26 இருக்கிறது தான் இப்ப இங்க நம்ம பார்க்க 2வது ஸ்லோகத்தோட. ஆச்சாரியர் சொல்றாரு வேதாகம் சமதீதானி, ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கார் 7வது சாப்டர்ல. விஷ்ணு பார்த்தீங்கன்னா சொல்றார் வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி நமாம் து வேத ந கஷ்டன. வேதாகம் சமதீதானி, கடந்து போனவைகள் எல்லாத்தையும் நான் அறிவேன். வர்த்தமானி சார்ஜுன, இப்ப என்னெல்லாம் நிகழ்காலத்துல இருக்கோ இதையும் நான் அறிவேன். கூடவே பார்த்தீங்கன்னா பவிஷ்யானி ச பூதானி, இனி ஃபியூச்சர்ல எதெல்லாம் எந்த ஜீவராசிகள்லாம் பிறப்பாங்களோ அண்ட சராச்சரங்கள்லாம் உண்டாகுமோ எல்லாத்தையும் நான் அறிவேன். ஆனா பார்த்தீங்கன்னா ஆனால் மாம் வேதன கஷ்டன, என்னை எவனும் அறிய மாட்டார்கள். அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிவபெருமானா இருந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமியா இருந்து இந்த 2வது ஸ்லோகத்தை சொல்ற. சுரகணங்கள் அறிய மாட்டார்கள், தேவகணங்கள் அறிய மாட்டார்கள். அங்க என்ன சொல்லியிருக்கார் 7:26 எவனும் அறிய மாட்டான்ட்ட, கஷ்டம் எவனுமே அறிய மாட்டான்பான்ட்ட. இங்கேயாவது கொஞ்சம் மகரிஷிகள் இவங்கெல்லாம் அறிய மாட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா நான் தான் என்னவா இருக்கேன் அப்படின்னா இப்ப நம்ம ஸ்லோகத்துக்கு ஆதி காரணம். ஏன் அறிய மாட்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஆதி காரணமா பார்த்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். எப்படி சுவாமி பகவான் இருக்கார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயம் இப்பதான் கடந்து போயிருக்கோம்.
அந்த 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 17வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். பிதாகமஸ்ய ஜகத்தக மாதா தாத்தா பிதாமகா வேத்யம் பவித்திரம் ஓங்காரம் ரிக்ஸாம யஜுரேவச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கடந்து போன அத்தியாயத்துல தான் பார்த்துருக்கோம். மறந்துடுவோம்ல நம்ம. அப்போ வந்து ஞாபகத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லியிருக்கார்? பிதாகமஸ்ய ஜகத்தக, நான் தான் பிதா இந்த ஜெகத்துக்கே. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதா, நான் தான் அம்மாவா இருக்கேன், நான் தான் அப்பாவா இருக்கேன். பிதாகமஸ்ய வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிதா மகா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவாகவும் இருக்கேன். அப்போ ஆதி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு ஆதி காரணம் அப்பா அம்மா தாத்தா எல்லாம் பகவான் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. 7:17 7:18 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார். கதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத்து பிரபவஹா பிரளயஹா ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். 7:18 9:18 இருக்கிறது அப்படியே இருக்கு. 2-3 சொல்றார். பிரபவஹா அப்படின்னு ஒன்று சொல்றார். இந்த ஜெகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி காரணம் நான் தான். அதே மாதிரி அடுத்ததும் சொல்றாரு முடியும் போது, பீஜம் அவ்யயம், நான் தான் இந்த ஜெகத்துக்கு பீஜமா இருக்கேன். அவ்யய பீஜமா நான் தான் இருக்கேன், நாசம் இல்லாத பீஜமா நான் தான் இருக்கேன். இந்த ஜெகத்துக்கு நான் தான் பிரபவ காரணம், உற்பத்தி காரணமா நான் தான் இருக்கேன். இந்த ஜெகத்துக்கு வந்து அப்பா அம்மா தாத்தா எல்லாம் நான் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அப்போ ஆதி காரணம்ன்ற இடத்துல மட்டும் என்ன போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9, 17, 18 போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பக்கத்துலேயே கூட இன்னொன்று போட்டுக்கலாம். 9, 7 ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதி காரணம்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைக்கான விஷயம். இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்மளது வந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பக்தர்கள்லயே உத்தமமான பக்தர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, பக்தர்களை 2 கேட்டகரியா பிரிக்க போறோம். இந்த 10வது சாப்டர்ல 20 வரைக்கும் இருக்கிறவங்க, அப்புறம் 20க்கு பின்னாடி இருக்கிறவங்க, உத்தம அதிகாரிகள், அதுக்கப்புறம் மத்தியம அதிகாரிகள் அப்படின்னு பிரிக்கிறோம். உத்தம அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயம், முதல் விஷயம் ஆதி அகமாதிகி அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. நான் ஆதி காரணமாக இருக்கின்றேன் அப்படின்னு. சுவாமி இது உத்தம அதிகாரிகளுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, உத்தம அதிகாரிகளுக்கு தான். இந்த பிரம்மம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது. அந்த பிரம்மத்தை அறியறதுக்கு நம்ம மூல காரணத்துக்கு தான் போய் ஆகணும். தைத்திரியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருத்திய வள்ளி தைத்திரியத்தில் வந்து 3:1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. பிருகுருவை வாருணிகி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருண பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிருகு மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்குறார். அப்பா இந்த பிரம்மத்தை வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார், உபதேசம் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே येन जातानि जीवन्ति यत् प्रयन्त्यभिवशन्ति तद्विजिज्ञासस्व तद्ब्रह्मेति सतपोतप्यत. ஒரு அருமையான மந்திரம் இருக்கு தைத்திரியத்துல. யதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே, இந்த ஜீவராசிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிலிருந்து உண்டாயிற்றோ, ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எதனால இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கின்றனவோ, யத் பிரயந்தி அபிசம்பிஷந்தி, பிரளய காலத்துல எதனிடத்திலேயே இது எல்லாம் ஒடுங்குமோ லயத்தை அடையுமோ, தது விஜிக்ஞாசஸ்வ, அதனை விசேஷ ரூபமாக தெரிந்து கொள்வாயாக. தத் பிரம்மேதி, அதுதான் பிரம்மம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகிட்ட சொல்லிட்டார். என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சிஷ்யனுக்கு வந்து குருநாதர் சொல்றார், நீ பிரம்மன் தானே தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் தானே தெரிஞ்சுக்கணும். இந்த உலகமெல்லாம் எதிலிருந்து உண்டாயிற்றோ, இந்த உலகமெல்லாம் எதனிடத்தில் நிற்கின்றதோ, இந்த உலகமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதனிடத்தில் லயத்தை அடையுமோ அதுதான் பிரம்ம அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரியத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது சூத்திரம்
பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பத்தி பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே சொல்லுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மாத்யஸ்ய யதா அப்படின்னு ஒரு சூத்திரம். பக்கத்துல இதெல்லாம் போட்டுங்க. ரெண்டாவது பிரம்மசூத்திரத்துல ரெண்டாவது சூத்திரம். நம்ம நினைச்சுக்கிட்டு கிராஸ் பண்ணி போயிடுறோம். நான் ஆதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், கிராஸ் பண்ணி போயிடலாமா? பகவான் ஆதியா இருக்கார். இதுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் இருக்கு. இந்த ஒரு சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதி என்ன அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றார், ஜென்மாத்யஸ்ய யதா. இந்த உலகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ ஜெகத்தானது எதிலிருந்து உண்டாயிற்றோ தத் பிரம்ம, எதனிடத்தில் நிலை பெறுகின்றதோ தத் பிரம்ம, அதுதான் பிரம்மம். எதனிடத்தில் லயத்தை அடைகின்றதோ அதுதான் பிரம்ம அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரமும் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது சூத்திரத்திலேயே அதுதான் ஆரம்பிக்குது. ரெண்டாவது சூத்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? முதல் சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அறிய ஆவல் கொள்ள வேண்டும், இச்சை கொள்ள வேண்டும் அப்படின்னு முதல் சூத்திரம் சொல்லிட்டு, ரெண்டாவது சூத்திரமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த உலகம் எங்கிருந்து வந்துச்சோ அதுதான் பிரம்ம. அப்போ அதே மாதிரிதான் இங்கேயும் 10வது அத்தியாயத்துல வந்து ஈஸ்வரனை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அகமாதி, நான் தான் ஆதி காரணமா இருக்கேன். அப்ப ஆதி காரணத்தை தேடி தேடி போகிறோம் அப்படின்னா அந்த மூல காரணத்தை நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா போதுமானது. இதுக்கு என்ன பண்றாரு தெரியுங்களா உங்களுக்கு? அங்க வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரணத்தையா தேடி தேடி போகும்போது பஞ்சகோஷ விவேகம் வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க லயமாகும்? நான் ஒவ்வொன்றா நேத்து உங்களுக்கு சொன்ன ஆதி காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பேக் போகணும். எங்கிருந்து வந்தோமோ திரும்ப அங்கேயே போகணும், மூலத்தை நோக்கி போறது. காலையில எங்க இருந்து வந்தீங்க? நான் சுகமா தூங்கின, ஒன்றும் தெரியல, இதான் ஆதி தான். தூக்கத்துல நம்ம டீப் ஸ்லீப்ல இருந்தமே, நான் ஒன்றும் தெரியவில்லை, சுகமாக தூங்கினேன், ஒன்றும் தெரியவில்லை, இதான் ஆதி. இதுல இருந்துதான் புத்தி வேக்கப்பாச்சு, மனசு வேக்கப்பாச்சு, இந்திரியங்கள் வேக்கப்பாச்சு, இந்த தேகம் வேக்கப்பாச்சு, இந்த ஜெகத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்ல இருக்கு. அப்ப ரிட்டர்ன் பேக் போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா லய பிரக்கிரியான்னு பேரு. ஆதி காரணத்துல போய் கண்டுபிடிச்சு அதுல நிக்கிறதுன்னு பேரு. இதுக்கு பேர் என்ன பேரு? லய பிரக்கிரியா. இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான பக்தர்களுக்கு லய பிரக்கிரியா ஈஸ்வரனை அறியறதுக்காக சொல்லப்பட்டது. பஞ்சகோஷ விவேகம். ஒவ்வொரு பஞ்ச கோஷங்களையும், இது அன்னமய கோஷம் நான் இல்லை, ஈஸ்வரன் இல்லை. அதுக்கப்புறம் பிராணமய கோஷம் ஈஸ்வரன் இல்லை, மனோமய கோஷம் ஈஸ்வரன் இல்லை, ஆனந்தமய விஞ்ஞானமய கோஷம் ஈஸ்வரன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷமும் தூக்கத்துல இருக்கே, அதுவும் ஈஸ்வரன் இல்லை. அதுக்கப்புறம் வெறும் சுத்தமா இருக்கிற நான் அப்படின்றதுதான் பிரம்ம அப்படின்னு அறியறது. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தம அதிகாரிகளுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு பாட்டம் 3வது ஸ்லோகம். அப்ப 2ஆ டிவைட் பண்ணிங்க. 1 to 20 உத்தம அதிகாரிகளுக்கு, 20க்கு மேல இருக்கிறதெல்லாம் மத்தியம் அதிகாரி பக்தர்களுக்குன்னு சொல்ல வச்சு ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 3வது ஸ்லோகத்துல. கிஞ்ச, மேலும், திரும்பவா சொல்ல ஆரம்பிக்கிறார். யோ மாமஜமநாதிம் ச, யோ மாமஜமநாதிம் ச, வேத்தி லோகமகேஸ்வரம், வேத்தி லோகமகேஸ்வரம், அசம்மூடசமர்த்யேஷு, அசம்மூடசமர்த்யேஷு சர்வபாபைः பிரமுச்யதே, சர்வபாபைः பிரமுச்யதே. யோ மாமஜமநாதிம் ச வேத்தி லோகமகேஸ்வரம், அசம்மூடசமர்த்யேஷு சர்வபாபைः பிரமுச்யதே. பகவானோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியார் சொல்றார், யஹ. யோன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யஹ, எவன். இப்ப நம்ம மத்தியில வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம மத்தியில யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாம் அஜம் அநாதிம்ச வேதி, என்னை, மாம் அப்படின்னா என்னை, பகவானை. பகவானை வந்து பாத்தீங்கன்னா அஜம் என்றும், அஜம்ன்றதுக்கு அர்த்தம் ந ஜாயத்தே இது அஜம், அஜ அஜஹா, பிறப்பில்லாதவன், பிறக்காதவன் என்றும்,
அது மட்டும் இல்லாம அஜம் அநாதிம்ச, ஆதி இல்லாதவன் என்றும், பிறக்காதவன் ஆதி இல்லாதவன் என்று கூடவே பாத்தீங்கன்னா லோக மகேஸ்வரம் வேதி, இந்த உலகத்துக்கெல்லாம் மகேஸ்வரன் என்று அறிகின்றானோ, வேத்தி அப்படின்னா அறிகின்றானோ, எவன் என்னை பிறப்பில்லாதவன் என்றும் அனாதியானவன் என்றும் லோகங்களுக்கெல்லாம் மகேஸ்வரன் என்றும் அறிகின்றானோ அவன் யாரு அப்படின்னா அசம்மூடகச மர்த்தியேஷு, இறந்து போற மனிதர்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா அவன் அசம்மூடக அப்படின்னா ரொம்ப புத்திசாலி, சம்மோகம் இல்லாதவன், மோகம் இல்லாதவன். அப்ப இந்த விதமா அறியாம வேறெல்லாம் யாரெல்லாம் நம்ம சங்கு சக்கர கதாதாரியா ஒவ்வொரு நாமரூபத்தையும் ஈஸ்வரன் ஈஸ்வரன் நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் புத்தி வரலன்னு அர்த்தம். யார் பாத்தீங்கன்னா பகவான் பிறப்பில்லாதவர், அனாதி, நிர்குணம், நிராகாரம், அவர் பாத்தீங்கன்னா என்னது அவ்யக்த மூர்த்தி, போன அத்தியாயத்தில் சொன்னதெல்லாம் சேர்த்துக்கணும். அவருக்கும் இந்த ஜெகத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. இந்த ஜெகத்துல அவர் இல்லை, அவரிடத்துல ஜெகத் இல்லை. ஸ்கிரீன் மாதிரி பாத்தீங்கன்னா சர்வத்துக்கும் அதிஷ்டானமா மகேஸ்வரனா இருக்கார் அப்படின்னு எவன் அறிகின்றானோ அவன் பாத்தீங்கன்னா செத்து போற மனிதர்கள் மத்தியில் அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த விதமா அறிகிற காரணத்தினால அவன் சர்வ பாப்பைகி பிரமுச்சியதே, எல்லா பாப்பங்களிலிருந்தும் அவன் என்ன ஆகுனா விடுபடுகின்றான் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். பாஷ்யத்துக்கு பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார், யோ மாம், எவன் என்னை, எவன் என்னை அஜம் அநாதிம்ச, என்னை பாத்தீங்கன்னா பிறப்பில்லாதவன் என்றும் அநாதிம் ஆதி இல்லாதவன் என்றும் அறிகின்றானோ, யஸ்மாத் அகம் ஆதிகி தேவானாம் மகரிஷீனாம் ச. ஏன் ஆதி இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, எந்த காரணத்தினாலனா, யஸ்மாத், எந்த காரணத்தினால அப்படின்னு கேட்டா, நான் எப்படி அனாதி அப்படின்னு கேட்டா தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் நான் தான் ஆதி காரணமா இருந்திருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா நச்ச மம அந்நியக ஆதிகி வித்தியதே, எனக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆதி காரணம் இல்லை. அப்ப இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய மகரிஷிகள் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் தான் ஆதி காரணமா இருந்தேன், எனக்கு அந்நியமா வேற ஒரு ஆதி காரணம் இல்லை. அப்ப என்னது, பகவான் மட்டும்தான் இந்த ஜெகத்துக்கு முன்னாடி இருக்கார். அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லை. அதனால அவருக்கு பேரு அனாதின்னு பேரு. அந்நியக ஆதிகி வித்தியதே அதக அகம் அஜக அனாதி. அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு அப்பா அம்மா இல்லைங்க, ஆதி காரணம் அவருக்கு இல்லை. அவருக்கு பாத்தீங்கன்னா அவரை பெக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார். அப்ப என்ன அர்த்தம், அவர் பிறக்கல. பிறந்தா அப்பா அம்மா சொல்லிடுவோம், காரணம்னு வந்துடும். அப்ப அவர் பாத்தீங்கன்னா எந்த காரணத்திலிருந்தும் வரவில்லை, அதனால அவர் பிறக்கவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றது அஜக அநாதிம்ச, அநாதிகிச்ச, அவர் அநாதியாவும் பிறப்பில்லாதவராகவும் அவர் இருக்கார். அநாதிமத்துவம் அஜத்வே ஹேத்து. ஆச்சாரி சொல்றாரு, அநாதி தன்மை உடையதா இருக்கிறதுனால, ஆதி இல்லாத தன்மை இருக்கிறதுனால, ஆதி எதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிறந்ததா ஆயிடும். எனக்கு ஆதி பாத்தீங்கன்னா எங்க அம்மா இருக்காங்க, அப்ப நான் பிறந்தேன். இந்த எல்லாத்துக்கும், இந்த உலகத்துல இருக்கிற சர்வத்துக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆதி காரணம் இருக்கு. ஆதி காரணம் இருந்துச்சு அப்படின்னாவே அது எல்லாம் உண்டாயிற்று, பிறந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப பகவான் பாத்தீங்கன்னா ஆதி இல்லாத காரணத்தினால, அவர் அனாதியா இருக்கிறதுனாலயே பாத்தீங்கன்னா அவர் பிறப்பில்லாதவர் அப்படின்னு நிர்ணயம் ஆயிடுது. அப்ப அனாதின்ற தன்மை தான் பிறப்பில்லாத அஜக அப்படின்ற தன்மைக்கு பாத்தீங்கன்னா காரணமா இருக்கு. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஆச்சாரி சொல்றாரு, அநாதிமத்துவம் அஜத்வ ஹேத்துன்னு சொல்லிட்டு சொல்றாரு, தம்மாம், அப்படிப்பட்ட என்னை. அப்ப என்ன பாத்தீங்கன்னா எப்படி அறியணும், அஜம் அநாதிம்ச யோ வேதி விஜானாதி, எவன் என்னை பிறப்பில்லாதவன் என்றும் ஆதி இல்லாதவன் என்றும் எவன் அறிகின்றானோ, அது மட்டுமல்ல லோக மகேஸ்வரம். அப்ப பிறப்பில்லாத என்னை, ஆதி இல்லாத என்னை, உலகத்துக்கெல்லாம் மகேஸ்வரன் என்றும், மகாந்தம் ஈஸ்வரம், ரொம்ப மேலான ஈஸ்வரன் என்றும். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகே சாமி. அடுத்த வார்த்தை சொல்றார்,
துரியம் முக்கியமா போட்டார். பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியமா இருக்கார். துரியம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்மள்ட்ட இருந்து 4 அம்சங்கள் இருக்கு. ஜாகிரத அவஸ்தையில நமக்கு என்ன பேரு அப்படின்னா விஸ்வன் அப்படின்னு பேரு. நமக்கு எல்லாத்துக்கும் விஸ்வன்னு பேரு. டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்கள் எல்லா ஜீவர்களையும் ஜாகிரதத்துல அபிமானிக்கிறவனுக்கு பேரு விராட்டுன்னு பேரு. இண்டிவிஜுவல்ல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வன். நம்ம எல்லாத்துக்கும் காமன் நேம் விஸ்வன். நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம் நான் விஸ்வனா இருக்கேன், ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம். இந்த லோகத்துல எத்தனை ஜீவராசி இருக்கோ ஜாகிரத அவஸ்தையில நான் இந்த தேகத்தை ஸ்தூல தேகத்தை அபிமானிக்குதோ அது எல்லாத்துக்கும் காமன் நேம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வன் 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 விஸ்வன். நம்ம எல்லாத்துக்கும் பேர். இதே மொத்த இந்த ஜெகத்தும் ஸ்தூல ஜெகத்தும் நான் அப்படின்னு அபிமானம் வச்சிருக்கிற அந்த ஆத்மாக்கு என்ன பேருன்னா விராட்டுன்னு பேரு காஸ்மிக்ல. இதே மாதிரி சொப்பன அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் சொப்பன தேகத்தில் அபிமானம் இருக்கு. அப்ப சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்க தேகத்தில் அபிமானி இருக்கிறவனுக்கு என்ன பேரு அப்படின்னா தைஜசன் அப்படின்னு பேரு. தைஜசன். இதே வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் பார்க்கிற எல்லாத்தோட சூக்ஷ்ம தேகத்தையும் நான் அப்படின்னு அபிமானிக்கிறவனுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போனோம் அப்படின்னா நான் சுகமா தூங்குன ஒன்னும் தெரியலன்னு நம்ம தூங்குறமே அவனுக்கு என்ன பேர் இண்டிவிஜுவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராஜ்யன் அப்படின்னு பேர் அவனுக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற எல்லாரும் காரண சரீரம் பூரணமான காரண சரீரத்தையும் நான் அப்படின்னு அபிமானிச்சு வச்சிருக்கவனுக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்ப அந்த தூக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா தூங்குன வேற ஒன்றையும் அறியவில்லை. நான்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மஸ்வரூபம், பக்கத்துல இருக்கிற ஒன்னும் தெரியலன்றது மாயா. இந்த ரெண்டு சேர்ந்தா ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்போ துரியம் 3 வந்துடுச்சு. 4வது என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா அந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயையை எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? அகம் மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த அகம்னு சொல்றதுக்கு பேர் தான் என்ன பேருனா துரியம் அப்படின்னு பேர். இந்த துரியம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயை இல்லாதது. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாதினா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா துரியமா இருக்கார். இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரபூதமா ஸ்கிரீன் மாதிரி ஆதார காரணமா இருக்கார். அதான் இங்க சொல்லுது துரியம். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா துரியம் என்றும், துரியம்னா என்ன சுவாமி அப்படின்னா அஜ்ஞான தற்காரிய வர்ஜிதம். ஆச்சாரிய ரொம்ப கிளியரா மீனிங் பண்ற. நான் சுத்த நான் கூட என்ன சேர்ந்திருக்கு நமக்கெல்லாம். இப்ப என்ன சேர்ந்திருக்கு? தூக்கத்துல நம்ம என்ன இருக்கோம்? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் தூக்கத்தை நம்ம என்ன பண்றோம்? நான் சுகமா தூங்குன வேற ஒன்றையும் அறியவில்லை. இதான் அஜ்ஞானம் தூக்கத்துல. அந்த அஜ்ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா காரண சரீரம்னு சொல்லப்படுது. இதுதான் வேக்கப் ஆகும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூல ஜெகத்தாவும் சூக்ஷ்ம ஜெகத்தாவும் வெளிப்படுது ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும். அப்போ இந்த ஜாகிரத சொப்பனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரியம். இந்த காரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கிறது தூக்கத்துல நம்ம இருக்கமே ஒன்னும் தெரியல அப்படின்ற அந்த அவித்யா அஜ்ஞானம். இதுதான். அப்ப துரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நானும் அந்த நான் மட்டும் இருக்கிறது தான் துரியம். நானுக்கு பக்கத்துல இருக்கிற ஒன்னும் தெரியலன்றதும் காரணம். அதுவும் அதனுடைய காரியமா இருக்கிற இந்த மொத்த ஜெகத்தும் வர்ஜிதம்னு போட்டார், இல்லாதவர். இந்த காரண காரியம்ன்ற பிரபஞ்சம் இல்லாதவர் எவரோ அவருக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா துரியம். அப்ப ஈஸ்வரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியமாயிருக்கின்றார் ஈஸ்வரன். சுத்த பிரம்ம தத்துவம். துரியம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நிர்குண நிராகாரமான சுத்த பிரம்ம தத்துவத்துக்கு பேரு துரியம் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்டவரை வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றானோ அவன் எப்படிப்பட்டவனா அசம்மூடகா மோகம் இல்லாதவன், சம்மோகம் இல்லாதவன், சம்மோக வரிச்சிதக, அவன் எந்த ஒரு மோகமும் இல்லாதவனாக ஆகின்றான். ஈஸ்வரனை துரியமா தன்னுடைய ஆத்மாவாக அறிபவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் இல்லாதவன், சம்மோக வரிச்சிதக. அவன் எப்படிப்பட்டவன்னா ச மர்த்தியேஷு மனுஷியேஷு. மர்த்தியேஷு அப்படின்னா செத்து போறவர்கள் மத்தியில், மனிதர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா மனுஷியேஷு மத்தியே, அவர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சர்வ பாப்பைஹி. அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப புத்திசாலிப்பா. எல்லா செத்து போற மனிதர்கள் இடத்துல ரொம்ப புத்திசாலியா இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
பகவான தான் அப்படின்னு துரியம்னு அறிஞ்சுட்டாங்க. வெளியில இருக்கிற பகவானை வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் அவர்தான் துரியமா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் அறிந்த காரணத்தினாலேயே அவன் மோகம் இல்லாதவனாகிறான், புத்திசாலி ஆகிறான். அவனுக்கு என்ன சுவாமி பலன்? அது மாதிரி அறியறதுனால சர்வைகி பாப்பைகி அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பாப்பங்களிலிருந்தும், சர்வைகி பாப்பைகி சர்வ பாப்பைகி எல்லா பாப்பங்கள்ல என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மதிபூர்வகம் அமதிபூர்வ கிருதைகி, மதிபூர்வ அமதிபூர்வ கிருதைகி தெரிஞ்சு பண்ணது தெரியாம பண்ணினது. நம்ம நிறைய பண்றோம்ல, தெரிஞ்சும் பண்றோம் தெரியாமையும் நிறைய பாப்பம் பண்றோம். நேற்று காலையில ஒரு காலை வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு இதை தட்டுறதுக்காக தட்டின ஒரு எறும்பு செத்து போச்சு. கையை காலை அசைக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று செத்து போயிட்டே இருக்கு. எவ்வளவு பாப்பம் இல்லை, ஒரு ஜீவனை வந்து கொல்றது எவ்வளவு பெரிய பாப்பம். அப்ப தெரிஞ்சு பண்ண அப்படின்னா தெரிஞ்சு பண்ணல, காலை சும்மா நான் வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்ச கீழே தரையில ஒரு எறும்பு செத்து போச்சு சாமி. வண்டி எடுக்கும் போது எத்தனை டயர்ல எத்தனை ஜீவராசி செத்து போகுதுன்னு தெரியல சாமி. நான் தண்ணியை ஊற்றி குளிக்கும் போது எத்தனை ஜீவராசி ஃப்ளஷ் அவுட்ல போகுதுன்னு தெரியல சாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்ம கொலைய பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய ஹர்ட் பண்றோம் எல்லாத்தையும், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அப்ப தெரிஞ்சு பண்ணின பாப்பங்கள், தெரியாமல் பண்ணின பாப்பங்கள், இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவைகளிலிருந்து பிரமுச்சியதே, தன்னை பிரம்மம் ஈஸ்வரன் அப்படின்னு எவன் துரியமா ஈஸ்வரனை அறியறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகின்றான், முக்தனாகின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிஞ்சு. பக்கத்துல யாராவது வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 4வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 6, 9 2 ஸ்லோகம் பாத்தீங்க. 4ல் 6, 9 ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனத்துக்கு மட்டும்தான் ரூபம். நல்லா தெரிஞ்சுங்க. கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு அந்த ரூபத்தை பார்த்து அந்த ரூபத்துக்குள்ளார இருக்கிறது எதுவோ அதுதான் என்னுடைய ஹிருதயத்துல நான் 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 இருக்கு, அதுதான் துரியம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஆலம்பனம். அப்ப வெளியில இருக்கிற ஆலம்பனம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தியை அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் பகவான் வந்து வெளியில ஒரு நாம ரூபமா நமக்காக வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அவரை பார்த்து ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னிடத்துல துரியமா நானா வெறும் நானா இருக்கார், வெறும் உணர்வா இருக்கார் அப்படின்னு அறியறது தான் பக்தி. இத வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 4வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்தை சொல்றார். அதுல என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அஜோபி சன்னவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா அஜம்னு சொன்னீங்களே சாமி. இப்போ 10வது அத்தியாயத்துல பிறப்பில்லாதவர் அனாதின்னு சொன்னீங்களே சாமி. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரா ராமரா அநேக அவதாரம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு, தசாவதாரம் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்றார் அஜோபி சன்னு, நான் பிறப்பில்லாதவனாக இருந்தாலும் கூட, அவ்யயாத்மா நாசமில்லாதவனா இருந்தாலும் கூட, ஸ்கிரீன் மாதிரி, பூத்தானாம் ஈஸ்வரோபிசன் இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருந்தாலும் கூட நான் என்ன பண்றேன், பிறப்பில்லாதவன் நிர்குண நிராகாரம் அப்படி இருந்தாலும் கூட நான் என்ன பண்றேன், பிரகிருதிம் சுவாம அதிஷ்டாய என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதி எது, மாயா. அந்த மாயையை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவஷ்டபின்றதுக்கு அர்த்தம் மாயையை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், சுவாம அதிஷ்டாய மாயைக்கு மேல மாயையை வந்து பாத்தீங்கன்னா வசப்படுத்திக்கிட்டு நான் என்ன பண்றேன், சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய மாயையினால திரும்ப 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 நான் அநேக சரீரங்களை அனுகிரகத்துக்காக நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். சிவனாகவும் விஷ்ணுவாகவும் அநேக தேவதா ரூபங்களாகவும் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா தோன்றுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பரம்பாவம் எது அப்படின்னா அவர் பிறப்பில்லாதவர், அவர் உண்டாகவே இல்லை. கோயில்ல இருக்கிறதெல்லாம் அவர் இல்லை, ஆனா அவர் தான் எல்லாம். கோயில்ல இருக்கிற ரூபம் அவர் இல்லை, ஆனா அவர்தான் எல்லாம். அவர்தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரூபத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவனம் கொடுக்குறோம், பிராக்டிஸ் பண்றோம். அநேக தேவதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பார்க்கிறோம், மெதுவா 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 வாஸ்டா சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். பகவான் இத்தனை மூர்த்தங்கள்ல மட்டும் இல்ல எல்லாமே அவர்தான் அப்படின்னு நினைக்கணும்.
அதுக்கப்புறம் நினைக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல இது எதுவுமே பகவான் இல்ல, இது எல்லாம் பகவானுக்கு மேல மாயையினால கல்பிதம் அப்படின்னு நினைக்கணும். அப்ப பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9வது சாப்டர்ல 4ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கணும். அதுதான் எக்ஸாக்டா இருக்கிறது. அப்ப 4வது அத்தியாயத்துல சொன்னதுக்கு பிறகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மாயையினால தோன்றுகிறார்னு சொன்னதுக்கு பிறகு 9வது ஸ்லோகம் ஆச்சாரியா சொல்றார், ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. இப்ப நான் 10வது அத்தியாயத்துல இப்ப நான் உங்களுக்கு என்ன 3வது ஸ்லோகத்துல சொன்னனோ அது அப்படியே இந்த ஸ்லோகத்துல இருக்கு. பகவானுடைய ஜென்மத்தையும், பகவானோட ஜென்மம் என்ன யாராவது கேட்பாங்க, பகவானோட ஜென்மம் என்ன? வாஸ்தவத்துல அஜம், பிறப்பில்லாதவர். இல்லையே, நிறைய ரூபம் எடுத்திருக்கேன், எல்லாம் மாயைய வசப்படுத்திக்கிட்டு சும்மா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா தோற்ற மாத்திரமா தெரிஞ்சா சங்கு சக்கர கதாதாரியா. வாஸ்தவத்துல பகவானுக்கு பிறப்பில்லை. அவர் நிறைய அரக்கர்கள் எல்லாம் கொன்னாரே, லோக பரிபாலனம் எல்லாம் பண்ணிருக்காரே. அவர் சொல்லும் போதே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார். இதுக்கு முந்தின ஸ்லோகமே அதான், 8வது ஸ்லோகமே அதான் சொல்றார். நான் வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காகவும் துஷ்டர்களை வந்து பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்றதுக்காகவும் திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவரோட கர்மம் என்ன? துஷ்டர்களை நாசம் பண்றது, சாதுக்களை நல்லவங்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறது. அப்படி எடுத்துக்கலாமா சுவாமி? நான் அப்படி கூட எடுக்கக்கூடாது சுவாமி. அவர் வாஸ்தவத்துல பகவான் எப்படிப்பட்டவர்னா நிஷ்கிரியா. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாதவர், எந்த கருமத்தையும் பண்ணாதவர், உதாசீனவதாசீன. இந்த ஜெகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம அவர் உதாசீன சச்சிதானந்த சுரூபமா அவர் இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கதைகள்லாம் சொல்றமே சுவாமி, இந்த ஜென்மங்கள்லாம் எடுத்தாரே, நிறைய துஷ்டர்களை நிகிரகம் பண்ணாரே, சாதுக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சினிமா மாதிரி, எல்லாம் சொப்பனம் மாதிரி. அவர் பிறக்கவே இல்லை, அவர் எதையும் பண்ணவே இல்லை. அப்ப நான் ஏற்கனவே 3 ஆபாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயத்தை சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். என்ன ஆபாசம்? ஜாத்தி ஆபாசம். அவர் தோன்றின மாதிரி தெரியுது. சலாபாசம், அவர் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அசையற மாதிரி நிறைய கர்மங்கள் பண்ண மாதிரி தெரியுது, தோன்றுச்சு. அப்புறம் வஸ்து ஆபாசம், இந்த ஜெகத்தெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, காணல் ஜல மாதிரி சொப்பன மாதிரி. வாஸ்தவத்துல இவைகள் எதுவுமே இல்லை, வஸ்து ஆபாசம். இந்த 3 ஆபாசத்தை நல்லா மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பகவான் பிறக்கவே இல்லை, பகவான் சாதுக்களுக்கு ரட்சணம் பண்ணவே இல்லை, துஷ்டர்களை வந்து பாத்தீங்கன்னா கொல்லவும் இல்லை அப்படின்னு. அப்ப சுத்த பிரம்மமா பகவான் இருக்கார் அப்படின்னு யாரு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய திவ்யமான ஜென்மத்தையும் கருமத்தையும் எவர்கள் வேத்தி தத்துவத்தக, யோ வேத்தி தத்துவத்தக, எவன் உள்ளது உள்ளபடியாக அறிகின்றானோ அவன் என்ன ஆகிறான்? இப்ப இங்க சொன்ன பலன் அப்படியே இருக்கு. தியக்துவா தேகம், இந்த தேகத்தை விட்ட பிறகு புனர்ஜென்ம ந ஏத்தி, புனர்ஜென்மத்தை அடைவதில்லை, திரும்ப பிறப்பதில்லை. அப்ப என்ன ஆகிறான்? மாமேதி, என்னையே அடைகின்றான். அப்ப அததான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வ பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. அடிச்சா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா 7:24 போட்டுங்க. 7:24 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தः மாமவ்யயமனுத்தமம். அங்க இருந்து நூல் 7வது அத்தியாயத்துல நூல் சொல்லுது, இங்க 10வது அத்தியாயத்துல பஞ்சு சொல்லுது. வேற ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு வேற வேறையா? ரெண்டு ஒண்ணுதான், வேற வேற பாவத்துல இருந்து சொல்றது. அப்படியே 7:24 சொல்றார், அவ்யக்தம் வியக்திமாபன்னம். நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கேன்? அவ்யக்தம், நிர்குண நிராகாரம், வெளிப்படாதவன் நான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணனா ராமனா பிறந்துட்டேன் அப்படின்னு. வியக்திமாபன்னம் மன்யந்தே,
என்னை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டவனா அவதார புருஷனா நிறைய பேர் நாமரூபத்தோடு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. மாம் அபுத்தயகன் போட்டார். யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தி இல்லாதவங்க. கிளியரா சொல்றாரு, அபுத்தயகன், புத்தி இல்லாதவர்கள் சொல்லிட்டாங்க. பரம்பாவம் அஜானந்தக, பகவானோட பரமபாவத்தை அறியாதவர்கள். பகவானோட பரமபாவம் எது அப்படின்னா நிர்குண நிராகாரம், பிறக்காதது, அஜம் அவ்யயம். அதான் சொல்றாரு, பரம்பாவம் அஜானந்தக மாம் அவ்யயம் அனுத்தமம், என்னுடைய பிறப்பில்லாத நாசமில்லாத பாவத்தை அறியாதவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7:24 சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9:11 அவஜானந்தி மாமூடாக மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தக மம பூத மகேஸ்வரம். அப்படியே இருக்கு 7வது அத்தியாயத்துல. இப்ப நான் உங்களுக்கு என்ன படிச்சு காட்டணும், 7:24 அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 9:11 பகவான் சொல்றார், அவஜானந்தி மாமூடாக. இந்த மூடல்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள் ஜனங்கள். அவஜானந்தின்னா அறிவதில்லை, யாருமே அறியறதில்லை. என்ன பண்றாங்க, மாம் மானுஷிம் தனுமாஸ்ரிதம், என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஷ சரீரம் எடுத்த மாதிரியே நினைக்கிறாங்க. கிருஷ்ணனா ராமனா வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கல்ல, சங்கு சக்கர கதாதாரியா அநேக நாமத்தை உடையவனா, என்ன நிறைய லீலா பண்ணவனா நிறைய நினைக்கிறாங்கல்ல. இவங்கெல்லாம் வாஸ்தவத்துல என்ன அறியவே இல்லை. ஏன் அப்படின்னா பரம்பாவம் அஜானந்தக, என்னுடைய பரமபாவத்தை அறியல. அப்ப எதை அறிஞ்சிருக்காங்க, நாம ரூபத்தோடு இருக்கிற அபரம்பாவம் சகுண ரூபத்தை தான் தெரிஞ்சிருக்காங்க. நிர்குண ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரியவே இல்லை. மம பூத்த மகேஸ்வரம், பூத்தங்களுக்கெல்லாம் மகேஸ்வரனா இருக்கிற என்னுடைய ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அறியவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடம் 4வது ஸ்லோகத்துக்கு வந்து திரும்ப இங்க வந்துரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கொட்டேஷன் பக்கத்துல எழுதிக்கிட்டீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மனநம் நல்லா நடக்கணும் அப்படின்னா கம்பேர் ஸ்டடீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனநத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா திருடம் பண்ணும். ஸ்லோகம் அர்த்தத்தை பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா 700 ஸ்லோகமா தெரியும் நமக்கு. வந்து பாத்தீங்கன்னா சுருங்கி 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 ஒரு மையத்துக்கு வரணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் எல்லாம் நம்ம சொல்றது. மொத்த பகவத்கீதையை கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 ஸ்லோகத்துக்குள்ளார சுருக்கிடலாம். ரிப்பீட்டேஷன், அவ்வளவு ரிப்பீட்டேஷன். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இதகச்ச அகம் மகேஸ்வரோ லோகானா, இதனாலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த லோகங்களுக்கெல்லாம் மகேஸ்வரனாக இருக்கின்றேன், இந்த காரணத்தினாலும் கூட. என்ன காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் 4வது ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். புத்திர் ஞானமசம்மோகः, புத்திர் ஞானமசம்மோகः, க்ஷமா சத்யம் தமக்ஷமः, தமக்ஷமः, சுகம் துக்கம் பவோ பாவः, பயம் ச பயமேவ ச. புத்திர் ஞானமசம்மோகः, க்ஷமா சத்யம் தமக்ஷமः, சுகம் துக்கம் பவோ பாவः, பயம் ச பயமேவ ச. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த நிர்குண நிராகாரம், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரம்பாவம் அஜம் அவ்யயம்னு பேரு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா போன இதுலயே அஜம் அனாதின்ற லட்சணத்தை சொல்லிட்டார். அப்ப நீங்க முன்னாடி சொன்னதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறப்பில்லாதவர் அஜக, அனாதி ஆதி இல்லாதவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யக்தம், போன அத்தியாயத்தில் சொன்னது அவ்யக்தம் அவ்யயம். இது மாதிரி லட்சணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பரம்பாவம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா மாயா சக்தி சேர்ந்தோன என்ன வந்துடும் உங்களுக்கு, மாயா சக்தி சேர்ந்தோன என்ன வந்துடும், ஈஸ்வரன் பூத்த மகேஸ்வரன் ஆயிடுறார். இந்த ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் ஆயிடுறார் எப்போ, சுத்த சைத்தன்யத்தோட மாயா சேரும்போது. அந்த மாயை சேர்ந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா சுத்த பிரம்மம், நானோட ஒன்னும் தெரியலன்னு சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாயையோட சேர்ந்துருச்சுன்னா தூக்கத்துல இருக்கிறவனுக்கு பேரு காரண சரீர அபிமானி ஆத்மா ஈஸ்வரஹா. காரண சரீரத்துல தூக்கத்துல அபிமானம் வச்சிருக்கிறவனுக்கு பேரு, மாயோடு சேர்ந்து இருக்கிறவனுக்கு பேரு ஈஸ்வரன், லோக மகேஸ்வரம்.
அந்த லோக மகேஸ்வரன் இருந்து என்ன உண்டாச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆகும் போதே பாத்தீங்கன்னா முதல் வேக்கப் எங்க நடக்குது? புத்தி. இந்த புத்தி வேக்கப் ஆகும் போதே பாத்தீங்க அப்படின்னா அந்த புத்தியில பாத்தீங்கன்னா நிறைய உணர்வுகள் பாத்தீங்கன்னா தன்மைகள் நிறைய உண்டாகுது. அந்த புத்தியில இருந்து எது உண்டாச்சு அப்படின்னா, புத்தியே ஒரு தன்மை தான், மாயையோடது. மாயில இருந்து புத்தி உண்டாச்சு. புத்தி எப்படிப்பட்டது? திரிகுணாத்மிகம். இப்ப சொல்றது எல்லாம் திரிகுணாத்மிகம். சைத்தன்யத்துக்கு மேல இந்த மாயையானது இந்த எல்லா கிரியேஷனையும் பாத்தீங்கன்னா சூயத்தே சச்சராச்சரம். மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். என்னை ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த பிரகிருதி என்ன பண்ணுதுன்னா, மூல பிரகிருதி மாயா என்ன பண்ணுது? இந்த எல்லா கிரியேஷனையும் பண்ணுது. நானுக்கு மேல மாயா கிரியேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது வேக்கப் ஆகும்போது. என்னெல்லாம் வேக்கப் ஆகும்போது ஆச்சு? புத்தி. புத்தினா என்ன அர்த்தம்? அறிதல். புத்தேர் ஞானம். புத்தியில பாத்தீங்கன்னா இது இது இதுன்னு ஒவ்வொன்றுத்தையும் நிச்சயம் பண்றோமே. இது லேப்டாப், இது செல்போன், இது மலை, இது வீடு, இவர் ராமர், இவர் கிருஷ்ணர், இவர் கோவிந்தன் அப்படின்னு எதையெல்லாம் நம்ம நிச்சயம் பண்றோமோ அதுக்கு பேரு புத்தி. அதுக்கப்புறம் ஞானம். இப்ப சாஸ்திரம் படிக்கிறோம்ல, சாஸ்திரம் படிச்சு பகவத்கீதையில இருந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இப்படிப்பட்டவர். நம்ம இதுவரைக்கும் ஈஸ்வரனை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இல்ல சுவாமி சொல்றார், கீதா சொல்லுது, ஈஸ்வரன்றது பிறப்பில்லாதவர், அவர் துரியம், அவர் பாத்தீங்கன்னா என்னக்குள்ளார ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமே. இதுக்கு பேரு ஞானம். புத்தி, அதுக்கப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசம்மோக. இந்த ஞானம் வர வரவே நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா மோகம் எல்லாம் போகுதா. இது வரைக்கும் நான் தேகம், நான் இந்த ஜெகத்து சத்தியம், இந்த தேகம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, அதுக்கு பேரு சம்மோகம். இங்க தேகமும் இல்லை, பொய், இந்த ஜெகத்தும் பொய், இங்க யாரும் ஜீவர்கள் இல்லவே இல்லை, வாஸ்தவத்தில் இருக்கிறது ஒரே தத்துவம் பிரம்மம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம தெரியறதுனால மோகம் பாத்தீங்கன்னா விட்டு போகும். அதுக்கு பேர் அசம்மோகா, மோகமின்மை. மூணாவது. நாலாவது பாத்தீங்கன்னா க்ஷமா, பொறுமை வந்துடும். வேக வேகமா போய் என்ன பண்ண போறோம், என்ன சாதிக்க போறோம்? நான் டெய்லி போகும்போது பாக்குறேன், எதுக்கு இவ்வளவு வேகமா போறாங்க, என்ன சாதிக்க போறாங்க, என்ன பண்ண போறோம்? நம்ம யோசிச்சு பாருங்க. பரப்பரன்னு காரியம் பண்ணி என்னத்தை பண்ண போறோம்? ஒன்னும் பண்ண போறது இல்லை. அப்ப இந்த உலகம் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மெதுவா 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 இந்த சாஸ்திரம் கேட்க கேட்க என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொம்ப பொறுமையா சாந்தமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பேர் க்ஷமான்றது பாத்தீங்க அப்படின்னா பொறுமை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்தியம் வந்துடும். இந்த லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்ற சத்தியம் வந்துடும். யாருக்காக? எல்லாம் பொய். எதுக்காக பொய் பேசணும்? பொய் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பொய் பேசுறவனுக்கு இந்த ஆத்ம ஞானம் கிடைக்காது. பகவான் சத்திய சுரூபமா இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா இவன்ட்ட எப்படி வந்துடும் அப்படின்னா சத்தியம் வந்துடும். கூடவே பாத்தீங்கன்னா தமஹா, தமம் பாத்தீங்கன்னா வந்துடும். தமம்னா என்ன அர்த்தம்? இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா போகம் பண்றதுக்கு இந்த லோகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு போக ஆசைகள் எல்லாம் போயிடும். இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா வெளியில போற இந்திரியங்கள் குவைட்டா அடங்கி இருக்கும். இந்திரிய நிகிரகம்னு பேரு தமஹா. அதுக்கப்புறம் இந்திரிய நிகிரகம் நடந்துச்சு அப்படின்னாவே என்ன நடக்கும்? சமம்னு சொல்லக்கூடிய மன அடக்கம் உண்டாகும். மனோ நிகிரகம். மெதுவா 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 மனசு பாத்தீங்கன்னா சத்தியத்துல நிக்கிற சாமர்த்தியம் மெதுவா மெதுவா எல்லாம் பொய், எல்லாம் பொய், எல்லாம் பொய், எல்லாம் பொய், எல்லாம் பொய், உள்ள இருக்கிற நான் 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 மட்டும்தான் பகவான், அது மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு தெரிய 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 மனசுல இம்பல்ஸ் ரைஸ் ஆகுறதெல்லாம் கம்மியாகி குவைட் ஆக ஆரம்பிச்சோம். அதுக்கு பேரு சமம்னு பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல பாத்தீங்கன்னா சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. இந்த சுக துக்கங்கள் எல்லாமும் அதே மாதிரி பாவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இருப்புள்ளது, இருப்பில்லாதது. ஒன்னு எடுத்துக்கலாம். பாவம்னா பாத்தீங்கன்னா இருப்புள்ளது. அதே நேரத்துல அபாவக அப்படின்றதுக்கு அர்த்தம் இருப்பில்லாம இதெல்லாம் இருக்கே, நாமரூபங்கள் எல்லாம் இருப்பில்லாதவைகள். இந்த நாமரூபம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருப்பில்லாதவைகள். இவைகளும் பாத்தீங்கன்னா அது கூட பயம். இந்த லோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயம் இருக்கா? அந்த பயமும் அபயமேவச்ச, பயமின்மையும் இவைகளாகவும் பாத்தீங்கன்னா நான் இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் ரெண்டுத்தையும் சேர்ந்து படிச்சா கம்ப்ளீட் ஆகும்.
4வது ஸ்லோகம் படிச்சுட்டு பாஷ்யம் படிச்சிடும், அப்புறம் 5வது ஸ்லோகம் படிச்சுட்டு பார்ப்போம். 4வதுக்கு பாஷ்யம் வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றாரு, புத்தினா என்ன புத்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரணசிய சூக்ஷ்மாதி அர்த்த அவபோதன சாமர்த்தியம் புத்தி. புத்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரணம்னு பேர். புத்தின்றதுக்கு அர்த்தம் உள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த அந்த கரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மாதி அர்த்த அவபோத சாமர்த்தியம். இந்த புத்திக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நல்ல சூக்ஷ்ம வஸ்துக்களை கூட வந்து பாத்தீங்கன்னா அர்த்தபோதம், அது என்ன அப்படின்னு யோசிச்சு புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திக்கு இருக்கு. தத்வந்தம், அந்த புத்தியை இருக்கிறவனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புத்திமான் இதிஹி வதந்தி. அந்த சூக்ஷ்மமான அர்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணி கன்க்ளூஷனுக்கு வந்து இது இதைதான் சொல்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோமே, அதுக்கு பேரு புத்தி. அந்த புத்தி இருக்கிறவனை பேரு தத்வந்தம். அப்படின்னா அந்த புத்தி இருக்கிறவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்திமான். நம்ம சொல்றோம் அவர் பெரிய புத்திமான்ங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? சூக்ஷ்மமான அர்த்தங்களையும் அவருடைய புத்திக்கு புரியுது, அதனால அவருக்கு பேர் புத்திமான் அப்படின்னு இதிஹி வதந்தி. 1வது சொல்லியாச்சு. 2வது ஞானம். ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னா ஆத்மாதி பதார்த்தானாம் அவபோதா. ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, மாயானா என்ன, அவித்யானா என்ன, மூல பிரகிருதினா என்ன, எத்தனை பேர்ல ஒரே இதுக்கு. மூல பிரகிருதி, அவித்யா, பிரதானம், பிரகிருதி, மாயா, அவ்யாக்கிருதம், காரணம், இது மாதிரி ஏகப்பட்ட நாமங்கள் சொல்றமே சுவாமி அப்படின்னா இதெல்லாத்தையும் சுவாமி மூலமா உட்கார்ந்து பாடத்து மூலமா கேட்டு 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 கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி, ஓஹோ இதுதான் சொல்லுது, இந்த அர்த்தம், இந்த பதார்த்தத்துக்கு இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் தான் அப்படின்னு ஒவ்வொரு சப்தத்தோட அர்த்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவபோதக அறிந்து கொள்வது எதுவோ அதுக்கு பேரு ஞானம். இப்ப பகவத்கீதை கேட்கறது, உபனிஷத்தெல்லாம் கேட்கறது எதுக்காக? இது மாதிரி ஆத்மா முதலிய பதார்த்தங்களை தெரிஞ்சு கொள்றது. இதுக்கு பேர் ஞானம்னு பேர். இப்ப நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அசம்மோகனா என்ன அர்த்தம்? அப்பனா மோகமின்மை. அசம்மோகனா மோகமில்லாத தன்மை. எது மோகமில்லாத தன்மை? ஆச்சாரியர் சொல்றார், பிரத்யுபன்னேஷு போதவ்யேஷு விவேகபூர்வகா பிரவருத்தி. நமக்கு முன்னாடி எந்த வஸ்து வந்து நின்னாலும் அந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா போதவ்யேசு அறிய வேண்டிய விஷயங்களில், நமக்கு முன்னாடி இருக்கின்ற அறிய வேண்டிய விஷயங்களில் விவேகபூர்வகா பிரவருத்தி, இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை இப்படிதான் பண்ணணும், இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவேகபூர்வமா மயக்கம் இல்லாம தெளிவா தெரிஞ்சு பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு அசம்மோகான்னு பேர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொய்க்கு அதிக டைம் கொடுத்துட்டு சத்தியத்துக்கு அதிக டைம் கொடுக்கலன்னா, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு என்ன பண்ணலாம், சும்மா அப்படியே இன்னைக்கு கிளாஸ் லீவ் விட்டுருவோம் அப்படின்னு சண்டே லீவ் போட்டு நம்ம பாட்டுக்கு வேற ஏதாவது வெளியில எங்கேயாவது பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா இழுத்து போட்டு தூங்குவோம். அப்படின்னு தூங்கணும் அப்படின்னா விவேகம் இல்லைன்னு அர்த்தம், சம்மோகம்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அசம்மோகன்றதுக்கு அர்த்தம் நமக்கு முன்னாடி இருக்க வேண்டிய விஷயங்கள்ல அறிய யோக்கியமான விஷயங்கள்ல போதவ்யேஷு விவேகபூர்வத்தையா வந்து பாத்தீங்கன்னா விவேகத்தை முன்னிட்டு நம்ம பண்ற பிரவருத்தி இருக்க ஒரு காரியத்துல ஈடுபடுறது. எந்த காரியம் பண்ணினாலும் விவேகத்தோட ஈடுபடுறமே அதுக்கு பேரு அசம்மோகன் பேரு. அசம்மோகன்றதுக்கு அர்த்தம் விவேகம், சிம்பிள், மயக்கமின்மை, விவேகம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு க்ஷமானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷமான்றதுக்கு அர்த்தம் ஆக்ருஷ்டஸ்ய தாடிதஸ்யவா அவிக்ருத சித்ததா. நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் உள்ள போய் நல்லா நிதித்தியாசனத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்க, மெதுவா 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். க்ஷமா, க்ஷமான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா இருக்கிறது. எது நடந்தாலும் எந்த நடந்தாலும் ஆக்ருஷ்டசிய, நம்மள்ட்ட யாராவது கோவப்பட்டாலோ, ஆக்ருஷ்டசிய அப்படின்னா நம்ம இடத்துல நிறைய பேர் லோக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னா கோவப்படுவாங்க, தப்பு தப்பா நிறைய பிஹேவ் பண்ணுவாங்க, நம்மள்ட்ட நிறைய ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க, நடந்துப்பாங்க. அதுக்கப்புறம் தாடிதஸ்யவா, நம்மளை வந்து பாத்தீங்கன்னா யாராவது 2 அடியும் கொடுத்துட்டு சமயம் இருந்தா 2 அடி அடிச்சுட்டும் போவாங்க. இந்த ரோட்ல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அசுரபாவத்துல நிறைய பேர் இருப்பாங்க, ஏதோ அசம்பாவிதமா நடக்கும். அது மாதிரி பண்றவங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் அவிகிருத சித்ததா, இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சலனமும் சஞ்சலமும் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு க்ஷமான்னு பேரு, பொறுமை அப்படின்னு பேரு. பூமி மாதிரி, பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எச்சு துப்புனாலும் பூமியை வந்து அப்படியே இருக்கு,
நல்லா வந்து மண்வெட்டியை வச்சு கொத்தி எடுத்தாலும் பூமி அப்படியே இருக்கு. ஒரு ட்ரில் பிட்டு போட்டு நல்லா ஒரு 200-300 அடி தோண்டினாலும் அப்படியே இருக்கு. இந்த பூமி எப்படி பொறுமையா இருக்கோ அதே மாதிரி பூமி பூஜை பண்ணாலும் பொறுமையா தான் இருக்கு. பூமி பூஜை பண்றோம், பூமி வந்தனம் பண்றோம், தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் டெய்லி காலையில எந்திரிக்கும் போது. இதெல்லாம் பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, எல்லா காரியங்கள்லையும் பொறுமையா இருக்கு. தன்னை எது பண்ணினாலும் அது அசிங்கப்படுத்தினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கு. அது மாதிரி இருக்கிறது க்ஷமா. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார், சத்தியம்னா என்ன சுவாமி அப்படின்னா, யதா திருஷ்டஸ்ய யதா ஸ்ருதஸ்ய ச ஆத்மானுபவஸ்ய பரபுத்தி சங்கிராந்தையே ததாயேவ உச்சாரியமானா வாக்கு சத்தியம் உச்சியதே. ஆச்சாரிய சொல்றாரு, சத்தியம்னா என்ன சுவாமி அப்படின்னா, யதா திருஷ்டஸ்ய எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி, யதா ஸ்ருதஸ்ய ச எந்த விதமா ஒன்னை நம்ம கேட்டோமோ, என்ன பார்த்தோமோ என்ன கேட்டோமோ, கூட வந்து ஆத்மானுபவசிய எனக்கு என்ன உண்மையிலேயே அனுபவம் உண்டாச்சோ, நான் என்ன கேட்டனோ என்ன பார்த்தனோ எனக்கு என்ன அனுபவம் உண்டாச்சோ இதை அப்படியே என்ன பண்ணணும், பரபுத்தி சங்கிராந்தையே மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஏப்பா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு. அப்படி புரிய வைக்கும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ததாயேவ உச்சாரியமான, நீங்க எப்படி பார்த்தீங்களோ எப்படி கேட்டீங்களோ எப்படி அனுபவம் நடந்துச்சோ அப்படியே உச்சாரிக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய இந்த வாக்குக்கு பேரு சத்தியம்னு பேரு. சத்தியம் அப்படின்னா அவிததா அப்படின்னு பேரு, பொய்யின்மைன்னு அர்த்தம். சத்தியம்னா பொய்யா இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, இப்ப ஃப்ராடுங்க, எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் பொய் பேசணும். எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், பொய்யோட கலந்து போயிட்டோம். நம்ம இருக்கிற மாதிரி பேசுறதே இல்லை. ரொம்ப தோத்து போக வேண்டியதா இருக்கு. யாரு உண்மை பேசுற யாரு பொய் பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே சத்தியமாடியே பொய்யா பேசுறோம். எல்லாம் நம்ம எல்லாரும் தான் கலந்துட்டோம். ஃபார்மாலிட்டின்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பொய் பேச ஆரம்பிச்சிட்டோம். சத்தியம் புரியா பிரியம் புரியா, சத்தியத்தை பேசணும் பிரியமா பேசணும். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பொய்ய வந்து பாத்தீங்கன்னா இனிமையா இருக்குன்னு பொய் பேசக்கூடாது. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், இனிமையா இருக்குன்னு பொய் பேச ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் பொய் பேச ஆரம்பிச்சிட்டோம். இனிமையா இருக்குன்னு அதெல்லாம் சத்தியம் இல்லை, அது பொய். எவ்வளோ இனிமையா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பொய் தான். அது மட்டும் இல்ல, தமோனா என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரி சொல்றாரு, பாஹ்யேந்திரிய உபசமா, வெளியில போற இந்திரியங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷட் டவுன் பண்றதுக்கு என்ன பேரோ, நிறுத்துதலுக்கு என்ன பேரோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தமஹான்னு பேர், பாஹ்யேந்திரிய நிகிரஹா. அதுக்கப்புறம் ஷமஹா, ஷமம்னா என்ன சுவாமி அப்படின்னா அந்தக்கரணஸ்ய உபசமக, அதை எடுத்து போட்டுக்கணும். அந்தக்கரணம் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்றது, அந்தக்கரணம்னா மனசு. ஷமம்ன்றதுக்கு அர்த்தம் மனோ நிகிரஹா, மனதை வந்து பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்றது, நிறுத்துதல். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு ஏகாகிர சித்தம் கொண்டு வரதுக்காக தான் உபசமம்ன்றதுக்கு அர்த்தம். இங்க சமம்னா என்ன அர்த்தம், ஏகாகிர சித்தம்னு எடுத்துக்கணும். ஏகாகிர சித்தம்னா என்ன அர்த்தம், ஒரே தாட்டை வச்சிருக்கணும். ராம 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 ராமன்னு மனசு கண்ட விஷயத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் சுத்தாம இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒரே சித்த விற்த்தியில வைக்கிறதுக்கு பேரு சமம்னு பேரு. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு, சுகம்னா என்ன சுவாமி, சுகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆஹ்லாதக, மகிழ்ச்சின்னு அர்த்தம். சுகம்னா என்ன அர்த்தம், மகிழ்ச்சி சந்தோஷம். அப்புறம் துக்கம்னா என்ன அர்த்தம்னா சந்தாபக, சந்தாபகனா வருத்தம். நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா வாடி வதங்கி போகுது பாத்தீங்களா, அந்த வருத்தம் அப்படின்னு பேர் அதுக்கு. அதுக்கப்புறம் பவ அப்படின்னா என்ன அர்த்தம், உத்பவக, உற்பத்தி ஆகிறது, இருப்பு உற்பத்தி ஆகிறது. அப்புறம் அபாவக அப்படின்னா உற்பத்தி ஆகாம இருக்கிறது, அபாவகா. கூட வந்து பாத்தீங்கன்னா பயம்ன்றதுக்கு அர்த்தம் திராசக, பயம்னா பயம்தான், திராசன்றது பயத்துக்கு இன்னொரு சப்தம். அப்புறம் அபயம் அப்படின்னா அபயம் ஏவச்ச அப்படின்னா தத் விபரீதம், பயமின்மை. இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல தான் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுக்கோங்க. ஆச்சாரிய சொல்ற, அஹிம்சா சமதா துஷ்டிஹி தபோதானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ ப்ருதக்விதஹ. அஹிம்சா சமதா துஷ்டிஹி தபோதானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ ப்ருதக்விதஹ. ஆயிடுச்சு.
அஹிம்சா கூட வந்து பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல கண்டினியூ பண்றோம். கூட வந்து அஹிம்சா, அஹிம்சான்றதுக்கு அர்த்தம் உயிர்களை கொல்லாமை, சமதா மனசை எப்பவுமே சமநிலையில வச்சிருக்கிறது, துள்ளி குதிக்க கூடாது, வாடி வதங்கிட கூடாது, எது நடந்தாலும் சமநிலையில மனசை வச்சுக்கிறது சமதா. அதுக்கப்புறம் துஷ்டி அப்படின்றதுக்கு அர்த்தம் போதும் என்ற எண்ணம், திருப்தி. துஷ்டி வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் தான், ஏற்கனவே சந்தோஷம் சொல்லியாச்சு, சுகம் அப்படின்னு. சுகம் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் கிடைக்கணும்னா அலம் பிரத்யம் வேணும். போதும் என்ற எண்ணம் இருந்தாதான் அங்க சுகம் கிடைக்கும். அப்ப துஷ்டின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போதும் என்ற திருப்தி, அதுக்கு பேர் துஷ்டின்னு பேர். அதுக்கப்புறம் தபஸ். தபஸ்னா என்ன சுவாமி அப்படின்னா இந்திரியங்களையும் மனதையும் விஷயங்களை கொடுக்காம வாட்டுதல் எதுவோ அதுக்கு பேர் அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்றது. எந்த இந்திரியங்கள் கேட்கறதையும் மனசு கேட்கறதையும் கொடுக்காம அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு தபஸ்ன்னு பேரு. அப்புறம் தானம், யதாசக்திகி. எந்த நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா மற்ற உயிரினங்களோட சேர்ந்து எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்குற. ஒரு சின்னது இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்து அதை நம்ம ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது தானம். அதுக்கப்புறம் யசோ, புகழ். ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு புகழ் இருக்கு. அயசக அப்படின்னா என்ன அர்த்தம்? புகழின்மை. நிறைய பேர் திட்டுறாங்கல்ல, அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமான பாவங்கள் எல்லாம் பவந்தி பாவா பூதானாம். இப்ப சொன்னமே போன ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்லோகத்திலையும் எந்தெந்த பாவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ, பாவங்கள்னா தன்மைகள், எந்தெந்த தன்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ ஜீவராசிகளுடைய பாவங்களாக, அவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிருத்தக்விதாக. பிருத்தக்விதானா எனக்கு வேறாக, மத்த ஏவ பவந்தி. இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேறா, சுத்த சைத்தன்யத்துக்கு வேறாக என்னிடமிருந்தே உண்டாகின்றன. நல்லா தெரிஞ்சுங்க, பேஸ் அவர்தான். ஆனா அந்த சுத்த சைத்தன்யத்துக்கு அந்நியமா பிருத்தக்விதாக, நானாவிதங்களாக, நான் ஒரே விதம் தான், சச்சிதானந்தம். ஆனா இவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அநேக விதங்களா வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றன என்னிடமிருந்து. எப்படி உண்டாச்சு? என்னுடைய மாயையிலிருந்து. என்கிட்ட இருந்து ஒன்றும் உண்டாகல. நான் சுத்த சைத்தன்யம். நான் என்கிட்ட இருந்து எதுவும், எதற்கும் காரணமும் நான் இல்லை, எதற்கும் காரியமும் நான் இல்லை. அப்ப எதுல இருந்து உண்டாச்சு அப்படின்னா எனக்கு மேல ஒரு தீர்க்காலே மாயா, அந்த மாயையிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்டாச்சு. ஆச்சரிய சொல்ற அஹிம்சான என்ன சுவாமி அப்படின்னா பாஷை வந்துருக்கு, அபீடா பிராணினாம். பிராணிகளை வந்து ஹிம்சை பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் அஹிம்சைன்னு பேர். காயா வாச்சா மனசா. காயத்தினாலையும் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது. மனசுனாலையும் பண்ணக்கூடாது, இந்த வாக்குனாலையும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாது, துக்கம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பேர் அஹிம்சான்னு பேர். அதுக்கப்புறம் சமத்தான என்ன அர்த்தம்? சமச்சித்ததா. மனசை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சமநிலையிலேயே வச்சிருக்க. அப்படின்னா பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு துவண்டு போகாம துள்ளி குதிக்காம வச்சுக்கிறது. துஷ்டினா என்ன சுவாமி அப்படின்னா சந்தோஷ காரணம் துஷ்டி. சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கிறது துஷ்டின்னு பேரு. என்னன்னா ஆச்சரிய சொல்றாரு, துஷ்டினா சந்தோஷம். பரியாப்த புத்திகி லாபேஷு. எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ, லாபம்னா கிடைக்கிறது, எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்த கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் போதும், பகவான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாரு அது போதும் அப்படின்னு ஆசை இல்லாம இருந்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுகத்துக்கு காரணமா இருக்கிறது. போன ஸ்லோகத்துல சுகம் சொல்லுச்சு, இந்த ஸ்லோகத்துல துஷ்டி சொல்லுது. இந்த ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் தான் அர்த்தம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா சுகத்துக்கு, சுகம்னா போன ஸ்லோகத்துல சொன்னது, இந்த இடத்துல துஷ்டின்றதுக்கு அர்த்தம் சுக காரணம்னு எடுத்துக்கணும். சுகம் ஒருத்தருக்கு உண்டாகணும்னா எப்ப உண்டாகும் சுவாமி அப்படின்னா யாரு இடத்துல போதும்னு திருப்தி இருக்கோ அவன்கிட்ட தான் சுகம் உண்டாகும். அதனால இதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தபஸ்னா என்ன சுவாமினா இந்திரிய சயம பூர்வகம் ஷரீர பீடனம். பீடனம்னா என்ன அர்த்தம்? சரீரத்தை வருத்துதல். எப்படி? இந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை கொடுக்காம கண்ட்ரோல் பண்றது மூலமா. சம்யம பூர்வகம்னா இந்திரியங்களை, வெளியில போகக்கூடிய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது மூலமா இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா வருத்துதல் எதுவோ அதற்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் தானம்னா என்ன சுவாமி அப்படின்னா சொல்றாரு, யதாசக்தி சம்பிபாக. எந்த விதமா அவங்கவுங்களுக்கு
எனக்கு சுவாமி என்னால இவ்வளவுதான் முடியும், 10 ரூபாய் ஒருத்தருக்கு தானம் பண்ண முடியும். நானே நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், ஜி அதிகம் தானம் பண்ணாதீங்க, பார்த்து சக்தி சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தானம் பண்ணுங்க. நான் எனக்கு தட்சணை கொடுக்கும் போதே நான் வந்து நிறைய பேர்ட்ட சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்து சில பேர்ட்டெல்லாம் வேணவே வேணான்னு நான் சொல்றேன், ஜி கொடுக்காதீங்க, தட்சணை கொடுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகுங்க, உங்க லைஃப் நல்லபடியா போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கே கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ எனக்கு வந்து குரு தட்சணை ஒருத்தர் 100 ரூபாய் அனுப்புறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த 100 ரூபாய் அனுப்புறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார்னு தெரியும். இன்னொருத்தர் 150 ரூபாய் அனுப்புறார் குரு தட்சிணியா. அப்போ 100 150 அது கணக்கு இல்லை, பாவம் என்ன அதுதான் கணக்கு. அப்போ ஒரு குரு தட்சிணியா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், நம்ம சக்தி சாமர்த்தியத்துக்கு என்ன முடியுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுல இருக்கணும், அது தானம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யசோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தர்ம நிமித்தா கீர்த்தி. யசஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லையா, விஜய் மல்லையாவுக்கு கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் இருந்துச்சு, லண்டனில் போய் செட்டில் ஆகிருக்காரு, பணத்தை கொடுத்தா எல்லாம் சல்யூட் அடிப்பான், நீதிபதியெல்லாம் கூட எந்திரிச்சு நிற்பான், ஏன்னா கோடி கோடியாக எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்தா மந்திரிலாம் வந்து நிற்பான், எல்லாம் பண்ணுவான். சாராயம் காய்ச்சறவனுக்கு கூட இங்கே கீர்த்தி உண்டாகுது, கொலை பண்றவனுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீர்த்தி. அதெல்லாம் இல்லை, கீர்த்தின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரி சொல்றாரு தர்ம நிமித்தா கீர்த்தி. தர்மம் பண்றது மூலமா ஒருத்தருக்கு உண்டாகக்கூடிய புகழ் எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யசஸ்ன்னு பேர். அதுக்கப்புறம் அயசக அப்படின்னா என்ன அர்த்தம், அதர்மம் பண்றதுக்கு மூலமா. அயசகத்து அதர்ம நிமித்தா அகீர்த்தி. அதர்மத்தை பண்ணிட்டு கெட்ட காரியம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு அச்சு அவன் மோசமான ஆளாச்சே அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அந்த அகீர்த்தின்னு பேரு, புகழின்மை அப்படின்னு பேர். இவைகள் எல்லாமே அடுத்த இதுக்கு வந்துருங்க. பவந்தி பவந்தி பாவா யதோக்தாக புத்தியாதையோ. இப்ப சொல்லப்பட்ட 2 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா பாவங்களும் தன்மைகளும் என்ன அப்படின்னா உண்டாகின்றன. இந்த தன்மைகள்லாம் யார்கிட்ட இருக்கு, பிராணினாம். இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராணிகள்கிட்ட இருக்கக்கூடியது. எல்லாமே டுவாலிட்டி, சத்தியம் இருக்கு, பொய் இருக்கு, தமம் இருக்கு, தமமின்மை இருக்கு, அதே மாதிரி இம்சை இருக்கு, அஹிம்சை இருக்கு, எல்லாத்தையும் 2 ஆக்கிருங்க. இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா மத்த ஏவ என்னிடம் இருந்தே உண்டாயின. என்னிடம் இருந்து என்ன அர்த்தம், ஈஸ்வராத், ஈஸ்வரனா இருக்கிற என்னிடம் இருந்து, பிருத்தக் விதாகா நான் ஒருத்தன் தான், ஆனா என்னிடம் இருந்து, நான் சச்சிதானந்தம் தான், ஆனா என்னிடம் இருந்து, நானாவிதாகா பலவிதங்களா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வ கருமானுரூபேன போட்ட அவங்களுடைய கருமத்துக்கு பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க புத்தியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம், இந்த தன்மைகள் எல்லாம் உண்டாகின்றன. யாராவது சாங்கிய காரிக்கா படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தர்மங்கள் படிச்சிருக்கோம், 8 விதமான தர்மங்கள் படிச்சிருக்கோம். ஞானம், தர்மம், வைராக்கியம், ஐஸ்வர்யம். அதுக்கப்புறம் 4 சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டா இருக்கிறது அஜ்ஞானம், அதர்மம், அவைராக்கியம், அதுக்கப்புறம் அனைஸ்வரியம்ன்ற தரித்திரம். மொத்தம் 8 தன்மைகள் சாங்கியத்துல பார்த்தோம், புத்தியோட தர்மங்கள் அப்படின்னு பேரு. அந்த புத்தியில இருந்து உண்டாகிறது இத்தனை தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஜீவராசிகளுடைய கருமத்திற்கு ஏற்ற மாதிரி, முந்தின ஜென்மத்துக்கு ஏற்ற மாதிரி, முந்தின கர்மம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே வாசனைகளை எடுத்துக்கணும். பூர்வ ஜென்மத்தோட கர்ம வாசனைகளுக்கு ஏற்றாறு போல இந்த ஜென்மத்துல பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம் என்னிடமிருந்தே உண்டாகிற. சாமி எங்க இருந்து உண்டாகுது, தூக்கத்துல என்ன இருந்தோம், நான். அதுக்கு பிறகு கூட என்ன இருந்துச்சு, மாயா என்னவா இருந்துச்சு, என்கிட்ட இருக்கிற பிரகிருதி, மூல பிரகிருதி என்னவா இருந்துச்சு, ஒண்ணுமில்லை. அப்ப ஒண்ணுமில்லைன்ற வஸ்துவா, வஸ்து இல்லையா, அது வஸ்து இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு கேட்டா நான் சொல்றேன், மாயாவிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா இல்ல மாயையில இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு மெஜிஷியன் வந்து மேஜிக் காட்டுறான். மேஜிக் காட்டும் போது மேஜிக்கை நீங்க தனியா பாத்தீங்களா இல்ல மெஜிஷியனை தான் பாத்தீங்களா? மெஜிஷியனை தான் பாத்தீங்க, மேஜிக்கு பார்க்கல. ஏன் அப்படின்னா மேஜிக்ன்றது அவன்கிட்ட அந்த சக்தி சாமர்த்தியம் அவனோட அந்த மெஜிஷியனோட இன்பில்டா இருக்கிறது. அப்ப தனி வஸ்து இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்ப இந்த தன்மைகள் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த சுத்த நான்ல இருந்து தான் புத்தி முதலியவைகள்லாம் வந்துச்சு. ஆனா வாஸ்தவத்துல நடுவுல வந்து ஒரு மாயான்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அது அபின்ன சக்தி அப்படின்னு எடுத்துக்கணும். அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம் உண்டாச்சு. நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே துர்கா ஸ்துதிகள் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்த ஸ்லோகி சொல்லியிருக்கேன்,
அப்புறம் துர்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்றது சொல்லியிருக்கேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்லோகங்கள் இருக்கு. நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததம் நமஹ நம பிரகிருத்யை பத்ராயை நியதா பிரணதாஸ்மதாம். நமோ தேவியை. யாருப்பா இதெல்லாம் உண்டாக்குனா? சுத்த பிரம்மம் யூஸ்லெஸ். நல்லா புரிஞ்சுங்க. சுத்த பிரம்மத்துல மோட்சத்துக்கு மட்டும்தான் லாய்க்கு. வெறும் மோட்சம் மட்டும்தான் கொடுப்பார். வேற நம்ம இந்த சம்சாரத்துல இருக்கிறது மொத்தமும் யாரோடது? மாயாமயம். அம்மா மாயா அம்மா கொடுத்ததுதான். என் புத்தி, என் உடம்பு, என் மனசு, என்கிட்ட இருக்க சாமர்த்தியமின்மை, எல்லா தன்மைகளும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு? மாயாட்ட இருந்து. நமோ தேவியை மகாதேவியை சிவாயை சததம் நமஹ. சிவாயை அப்படின்னா அம்மா சுவாமியை சார்ந்து இருக்காங்க. சிவாயை அப்படின்னா அம்மாவுக்கு பேரு, சிவனுக்கு பேரு ஸ்திரீலிங்கத்துல சிவா. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஸ்திரீலிங்கத்துல சொன்னீங்கன்னா சிவாயை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம் சிவனை ஆசிரியத்து இருக்கக்கூடிய மாயா சக்தி. ஏ தேவி உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அதில் ஆரம்பிக்கும் போது நான் அங்கங்க கொஞ்சம் சொல்றேன். நிறைய சொல்லியிருக்கோம். நம்ம இப்ப பார்த்தோம்ல, புத்தியில இருந்து தானே பார்த்தோம். இப்ப நம்ம போன ஸ்லோகத்துல புத்தியில இருந்து பார்த்தோமா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா. சுத்த பிரம்மம் நான். தூக்கத்துல இருக்கிற நான் தான் இப்போ நான் இருக்கேன். நானுக்கு மேல இந்த மாயா என்ன பண்ணிச்சு? புத்தியா ஆயிடுச்சு. அப்ப தூக்கத்துல நான் இருந்தேன், ஒன்னும் தெரியல இருந்துச்சு. இப்ப வேக்கப் ஆனதுக்கு பிறகு நான் இருக்கேன், இந்த ஒன்னும் தெரியலன்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் புத்தி ஆயிடுச்சு. அப்ப அந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயாதான் புத்தியா இப்ப இருக்கு என்கிட்ட. அதனால்தான் சொல்லுது யாதேவி சர்வபூதேஷு. எந்த தேவி தூக்கத்துல இருக்கும் போது ஒன்னும் தெரியலன்னு சிவனோட வந்து பாத்தீங்கன்னா என்னது சிவகாம சுந்தரியா அப்படியே சிவனோடு சேர்ந்து இருந்தாலோ அவள் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேக்கப் ஆகும் போது இந்த எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் புத்தியாக நிலை பெற்றிருக்காள். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. புத்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாதேவி சர்வபூதேஷு. இந்த இவ யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இந்த மாயாக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா, இந்த அம்பாலா சொன்னீங்கன்னா, கௌரியா சொன்னீங்க அப்படின்னா, சிவகாம சுந்தரியா சொன்னீங்க அப்படின்னா விஷ்ணுவோட சகோதரின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியா சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரியான்னு சொல்லுவோம். ஒரே சக்தி தான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாதேவி சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளிலும் எவள் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு மாயேதி சப்திதா விஷ்ணு மாயாவா இருக்கா. எங்க இருக்கா? தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு இருந்தாலே அந்த ஒன்னும் தெரியலன்றவளோட விஸ்தாரம் தான் இந்த மொத்த ஜெகத்தும். சுவாமி விரும்பனே படுத்திருக்கார், பள்ளி கொண்டு இருக்கார். அவரு ஒன்னும் பண்ணல. அவருக்கு மேல இந்த மாயா என்ன பண்ணுது? இதை எல்லாத்தையும் ரச்சனா பண்றா, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்ணி காட்டுறா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா. அதே நேரத்தில் யாதேவி சர்வபூதேஷு சேத்தனேத்யபிதீயதே நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. எந்த தேவியானவள் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் உணர்வாக இருக்கிறாளோ, புத்தின்னு சொல்லியாச்சு. புத்திக்கு அப்புறம் உணர்வு நம்ம சொல்றோம்ல, பயம், சந்தேகம், சந்தேகமின்மை, ஸ்ரத்தையின்மை, எதெல்லாம் உணர்வுகளா இருக்கோ இதெல்லாம் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயாதேவி தான். அப்ப யாதேவி சர்வபூதேஷு சேத்தனா இத்யபிதீயதே. சேத்தனா ரூபத்துல உணர்வா அவள் தான் இருக்கா. நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்றோமா? நல்லா இல்லையே. காதல், கோபம், காமம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் தான். அது மட்டும் இல்லாம சொல்றா என்ன கேட்டா, யாதேவி சர்வபூதேஷு திருஷ்ணாரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம. அங்கங்க நான் படிக்கிறேன். எவள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் ஆசையா இருக்காளோ, ஆசையும் அம்பாள் தான். அதே நேரத்துல யாதேவி சர்வபூதேஷு
சக்தி ரூபேன சம்ஸ்திதா. என்ன சக்தி எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கோ. இப்போ நான் வந்து 1 மணி நேரம் பேசுறேன்ல, அதுக்கு ஒரு சக்தி வேணும்ல. சுவாமிகிட்ட இருந்து வந்துச்சு. அது சாமி ஒரு புண்ணாக்கும் பண்ண மாட்டார், அவர் வெறும்னே பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். மயா அத்தியக்ஷேன பிரகிருதிக்கு சூயத்தே சச்சராச்சரம். பகவான் வந்து வெறும் பார்வையாளனா திரஷ்டா மட்டும்தான் சுவாமி. சுவாமிக்கு மேல இருக்கிற இந்த மாயா தான் என்னுடைய சக்தி சாமர்த்தியம் எல்லாம். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோடது. யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தாரூபேன சம்ஸ்திதா. எவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் ஸ்ரத்தா ரூபத்துல இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வபூதேஷு லஜ்ஜாரூபேன சம்ஸ்திதா. எவள் எல்லா ஜீவராசிகள்லையும் வெக்கமா இருக்காளோ, ஷைனஸா இருக்காளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வபூதேஷு ஜாதி ரூபேன சம்ஸ்திதா. எல்லா ஜாத்தின்னு சொல்றேன், ஆண் ஜாதி பெண் ஜாதி. என்ன ஆண் ஜாதியை மண்ணங்கட்டி தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதி பெண் ஜாதி இருந்துச்சா? ஆண் ஜாதி இல்லை, பெண் ஜாதி இல்லை, அனிமல்ஸ் இல்லை, பட்சிகள் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப யாரு பண்ணா இதெல்லாம்? வேக்கப் ஆகும்போது இந்த மாயா என்ன பண்ணிட்டா? எல்லாத்தையும் பண்ணிட்டான். அப்ப ஜாதி ரூபேன சம்ஸ்திதா, ஜாதி ரூபத்துல நிலை பெற்றிருக்கா எல்லா ஜீவராசிலையும், அவளுக்கு நமஸ்காரம். யாதேவி ஸ்ரத்தா ரூபேன சம்ஸ்திதா. யாதேவி சர்வபூத்தேஷு ஸ்ரத்தா ரூபேன சம்ஸ்திதா. எவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் ஸ்ரத்தையா இருக்காளோ அவளுக்கு நமஸ்காரம். யாதேவி சர்வபூத்தேஷு சாந்தி ரூபேன சம்ஸ்திதா. எல்லா ஜீவராசிகள்லையும் சாந்தியா இருக்காளே அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நமஸ்காரம். யாதேவி சர்வபூத்தேஷு சாயா ரூபேன சம்ஸ்திதா. எல்லா ஜீவராசிகளும் சாயா ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் தான் பிரதிபிம்ப ரூபமா கூடயே இருக்கா, அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, சுவாமி நிர்குண நிராகாரம். அந்த சுவாமிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன தன்மைகள் எல்லாம், இந்த 8 விதமான தன்மைகள் பார்த்தோமோ, இது எல்லாம் யார்கிட்ட இருந்து உண்டாச்சு? மாயைகிட்ட இருந்து. மாயை வந்து சுதந்திரமா இருப்பாளா? மாயை சுதந்திரமா இருக்க மாட்டா. அவளுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் யாரு? சுவாமி தான் எக்ஸிஸ்டன்ஸா இருக்காரு. அப்ப சுவாமிக்கு மேல இருக்கிற இந்த மாயா சக்தி, மாயாவி கிட்ட இருக்கிற மாயா சக்தி இதை எல்லாத்தையும் பண்றா. ஆனா கேட்கும் போது யார் சொன்னா? யாரு கிரியேட் பண்ணான்னு சொல்லுவோம்? மாயாவி பண்ணுனா. மாயாவி பண்ணா. ஐயோ அவன் மாயாவி பண்ணா பாருங்க, என்னமா மாயா பண்ணா அப்படின்னா, வாஸ்தவத்துல அவன் பண்ணல, அவன்கிட்ட இருக்கக்கூடிய மாயா சக்தி தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுச்சு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த மாயாவிட்ட இருந்து இதெல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க அர்த்தம் எடுக்கணும். சுத்த நிர்குண நிராகாரம் ஈஸ்வரன், அவர்கிட்ட இருந்து எதுவும் உண்டாகல, அவருக்கு மேல இருக்கக்கூடிய அபின்ன சக்தியா இருக்கிற மாயையிலிருந்து பலவிதமான பாவங்கள் உண்டாயிற்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 7வது ஸ்லோகம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். 6வது ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். 5 முடிச்சிருக்கோம். 6வது ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண. மாயையோட சேர்ந்தா ஈஸ்வரன், மாயைய சேர்க்கலனா சுத்த பிரம்மம். ஸ்டேஜ்ல ஏறினா மெஜிஷியன், ஸ்டேஜ்ல ஏறுறதுக்கு முன்னாடி அவர் சாதாரண பர்சன். ஸ்டேஜில் ஏறி மாயாவை பண்ண ஆரம்பிக்கும் போது அவருக்கு மெஜிஷியன் பேர் வந்துடுது. சுத்த பிரம்மம் மாயையோடு சேர்ந்து இந்த கிரியேஷன்லாம் பண்ணும் போது தான் ஈஸ்வரன் பேர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரன்ட்ட இருந்து உண்டாச்சு. ஆனால் வாஸ்தவத்தில் அவர்கிட்ட இருந்து எதுவும் உண்டாகவே இல்லை. மாயா சக்தியிலேருந்து எல்லாம் உண்டாச்சு. இது எல்லாம் மாயா.